ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐபிஎல் மேட்சான 52வது மேட்ச் ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்சோட டீம் எப்படி இருக்குது, சேஞ்சஸ் இருக்குமா, டாஸ் யார் வின் பண்ணுவாங்க, மேட்ச் யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபைனலாக ஜிஎல் டீம், எல்லா டீம், ஸ்மால் டீம் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு டீம் வேணும், தனியாக 6 டீம் கிட்ட வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கான கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் வச்சு நடக்குது, சின்னசாமி ஸ்டேடியம். இது ஒரு சின்ன கிரவுண்டு. ஸோ பேட்டிங் சாதகமாக இருக்கும். 120 அடித்தாலுமே செகண்ட் பேட்டிங் பிடிக்க டீமால் சேஸ் பண்ண முடியும். அது பழைய ரெக்கார்டில் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, பேட்டிங்க்கும் சாதகமாக இருக்குது, பவுலிங்க்கும் மிடில் ஓவர்ஸில் சாதகமாக இருக்குது. ஸோ 2 டீம்கிட்டையுமே பவுலிங் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க டீம் 220 அடித்தாலும் செகண்டில் நிப்பாட்டவும் முடியும், இல்லைனா டியூ வந்ததுன்னா ரன் அடித்து ஈஸியாக வின் பண்ணவே முடியும். அதனால் டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சென்னை வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் 2 பேத்துக்குமே 50-50 தான். இந்த கிரவுண்டில் 2 பேத்துக்குமே ஒரு சமமான இதில் தான் இருக்குது. சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் அப்பராக இருக்காங்க. பட் இந்த வருஷம் டீம் வச்சு பார்க்கும்போது 2 பேருக்கும் 50-50 தான். ஸோ இது ஒரு ரைவல்ரி மேட்ச் மாதிரியே சொல்லலாம். போன வருஷம் ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி உள்ளே போவாங்க, இது இந்த வருஷம். ஸோ இதே மாதிரி டைமில் தான் ஸோ பயங்கரமான இருக்கும். இந்த மேட்சோட கிவ்அவே சேலஞ்ச் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம ஜிஎல் டீம் அந்த குரூப்பில் தான் கொடுப்போம். ஓகே, ஆவரேஜ் ஸ்கோர் 180 கொடுத்துருக்காங்க. நம்ம 195 ப்ளஸ்ஸே கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீம் 195 ப்ளஸ் அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வச்சுக்கோங்க, ஆர்சிபி இந்த கிரவுண்டில் ஒரு 3 மேட்ச்சு தொடர்ந்து தோற்றுருக்காங்க. ஸோ அதனால் ஆர்சிபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. பிளேயிங் 11 பார்க்கலாம். பிளேயிங் 11 பொறுத்தவரை பெருசாக சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா ஆர்சிபியில் ஒரு சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சால்ட்டு உள்ளே வரலாம் ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக. இல்லை சேம் டீமோடு போகிறாங்க அப்படின்னா நம்ம லைனப் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் டெலிகிராம் குரூப்பில். ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஆனால் இறக்குவாங்களா அப்படின்னு தெரில. சால்ட்டு தான் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் சேம் டீமோடு தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் இறங்கின டீமே தான் இறங்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. தீபக் கூடாக்கு பதில் அஸ்வின் ப்ளே பண்ண வேணுமா சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கிடும் லைனப் வந்ததுக்கப்புறம். ஓகே, இன்றைக்கி குட் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பார்க்கும்போது சால்ட்டு, ரஜத் படிதர், படிக்கல், டிம் டேவிட் இவங்க 4 பேருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. மிச்ச பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டாங்களா அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆவரேஜாக இருக்குது. நல்லா ஒரு அதிரடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிச்ச பிளேயர்ஸ் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களாம் ட்ரீம் டீமுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. விராட் கோலியும் இதில் வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் நீங்கள் ஒரு டீம் 2 டீமில் ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கோங்க, கேப்டன் விசியும் கொடுத்துக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ் தயால், ஜாஸ் ஏசலூட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மிச்சவங்க ஒரு விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே, சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சாம் இவங்களாம் நல்லா ட்ரீம் டீமில் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. மஹேத்ரேட், பிரேவிஸ், சாம் கரன், நூர் அகமத், கலீல் அகமத், பத்திர்னா. பட் ஆனால் இதில் கலீல் அகமத் இல்லைனா அன்குல் கம்போஜ் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் 50-50 நான் கலீல் அகமது பேருக்கு, நீங்கள் அன்குல்னாலும் ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள். இங்கே சாம் கரன் இல்லைனா ஜடேஜா ஒரு நல்ல இதாக இருக்கும். இவங்க 2 பேத்துக்குமே ஒரு இது இருக்கும். நான் சாம் கரன் இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா பவுலிங் போட்டார்னா ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு விக்கெட் 2 விக்கெட் உள்ள சான்ஸ் இருக்குது. ஸ்லோ பால் லாஸ்ட் மேட்ச்சு நல்லா போட்டிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுமே விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பிரேவிஸ்னு ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. மிச்சவங்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது ஜே சர்மா, விராட் கோலி ஒரு நல்ல இதாக இருக்கும், ரோல் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்டுமே நல்லா பண்ணுவார். அதே மாதிரி ஷே சர்மாவும் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அன்குல் கம்போஜ், ஜடேஜா, சிவன் தூபே பொறுத்த வரைக்கும்
ஒரு பெருசாக பண்ண மாட்டார், பாலுக்கு பால் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களாம் ரொட்டேஷன் பிளேயர் கொஞ்சம் சுற்றி நீங்கள் ஒரு 4 டீம் 5 டீம் போடோம்னா நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். அது மாதிரி கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது சால்ட்டு, படிக்கல், பிரேவிஸ், சாம் கரன், ஜாஸ் ஐசலூர், கலீல் அகமது. ஸோ இவங்களுக்கு போயிருக்கேன். நீங்கள் கலீல் அகமது இல்லைனா பத்திர்னா கூட போகலாம், உங்களோட சாய்ஸ். விராட் கோலி, குணால் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ரிஸ்கி கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு டீமை பொறுத்த வரைக்குமே சால்ட்டு, ரஜத் படிதார், படிக்கல் இவங்க 3 பேரும் நான் ஆர்சிபியில் எடுத்திருக்கேன். சென்னை பருவமும் மகேந்திர, பிரேவிஸ், சாம் கரன், ஸோ இவங்களை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு யாரும் சின்ன சேஞ்சஸ் இதில் பண்ணி இன்னும் டீம் போடும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கேப்டன் படிக்கல் கொடுத்துருக்கேன், அடுத்து பிரேவிஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணனாலும் உங்களோட விருப்பம். சால்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க, இல்லைனா பிரேவிஸ், சாம் கரன், குணால் பாண்டியா, ஸோ உங்களோட வாய்ப்பு. பவுலர்ஸுக்கு போனாலும் போய்க்கோங்க. ஆனால் பவுலிங் வந்து அதிகபட்சம் யாராவது ஒருத்தர் தான் 3 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க எடுக்கவங்க கரெக்டாக பிக் பண்ணணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் இது பண்ணி டீம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்லோ பவுலிங் போடுறவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது இந்த கிரவுண்டில். அதனால தான் எஸ் தயால் அண்டு சாம் கரன் வந்து இந்த டீமில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இவங்க சாம் கரனுக்கு கேப்டனாக தயாலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாலும் நல்லா இதாக இருக்கும். ஒரு ரிஸ்கி ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சொல்கிறேன், டெலிகிராமில் நான் ஃபைனல் டீம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கொடுக்கும்போது நீங்கள் ரிஸ்கியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் ரிஸ்கியாக கொடுக்கேன். கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணுவோம். தேங்க்யூ.